ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயணி போகும்போது நான் எடுத்த வீடியோ தான். இது வந்து இடுமன் மலை. இடுமன் மலைக்கு நான் போகலை, பயணி மட்டும்தான் போயிருந்தேன். நான் கேட்டிருந்த போது சொல்லியிருந்தாங்க, நான் ஃபஸ்ட் டைம் பயணி போனதுனா இதுதான் பயணி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இது இடுமன் மலையாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பயணி போகிற வழி எல்லாமே சுற்றிலும் மலையாக தான் இருந்துச்சு. அதை தான் வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். இதுக்கு பின்னாடி தான் பயணி மலை இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னால் அந்த அளவு பயணி மலையை பார்க்க முடியல ஆன் த வேல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு பார்த்தேன். இது வந்து ஆன் த வேல ஃபுல்லாகவுமே மலையாக தான் இருந்துச்சு. மலை, அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு அது மாதிரி தான் இருந்துச்சு. தென்னந்தோப்பு தான் சுற்றியும் திண்டுக்கல்லில் இருக்கும் போயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் திண்டுக்கலுக்கு போனேன், அதனால எனக்கு தெரியல அந்த அளவு எப்படி இருக்குன்னு. அங்கே போகும்போது நிறையா கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். சுற்றிலும் தென்னை மரமும் மலையும் தான் இருந்துச்சு நான் பார்த்த அளவுக்கு. அப்புறம் ஒரு சில இடத்துல சாவடி நிலமும் இருந்துச்சு, அதையுமே நான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பயணி வந்து நாங்கள் 1:30 போல் ஏற ஆரம்பித்தோம். ரிட்டன் வரும்போது 6 மணிக்கு ரிட்டன் வந்துட்டோம் சாயங்காலம். மற்றபடி பயணி வந்து குரங்கு வந்து நிறையா இருந்துச்சு நம்ம போகிற பாதையெல்லாம். அப்புறம் வந்து உள்ள பயணி கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை, அதனால் நான் வெளில மட்டும் ஏறுற வழியில் மட்டும் சில கிளிப்பிங்ஸ் எடுத்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். வியூ சூப்பராக இருந்துச்சு, நான் அதுமாரி இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது நாங்கள் யானைப்பாதை வழியாக போயிருந்தோம், இறங்கும்போது இன்னொரு வழியாக இறங்கிட்டோம். யானைப்பாதை வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு, இறங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமான மாரி இருந்துச்சு. அதுவுமே நாங்கள் ஓரளவுக்கு இறங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே, பாய்.